நம்ம ஒரு கேப் அனலிசிஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன ஜாப் வேணுன்றது தெரிஞ்சிருந்திருப்போம். ஆனா, தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, இருக்கிற எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணு. யாரோ ஒருத்தர் நமக்கு கூப்பிடுவாங்க. மேபி ஒரு சினாரியோ சொல்லணும்னா, நேத்து தான் மேனேஜர் தெரிஞ்சிருப்பாரு. அல்லது அ நம்ம நெனச்ச இன்கிரிமெண்ட் கிடைச்சிருந்திருக்காது. மேபி ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல நம்ம செஞ்ச வேலைய வேற யாரோ செஞ்சேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ, நம்ம அதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு, "அப்பா இது போதும்டா சாமி, இந்த கம்பெனி வேண்டாம். நம்ம வேற ஜாபுக்கு உடனே மாறி ஆகணும். அதுக்கு எது கிடைச்சாலும் பரவால்ல." அப்படின்னு நெனச்சு நம்ம இருக்கிற எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணுவோம். லிங்க்டின்ல இல்ல எதுல கிடைச்சாலும் சரி அப்ளைன்னு குடுப்போம். ஏன்னா, நம்ம என்ன நெனச்சுட்டு இருந்திருப்போம், சும்மா ஸ்ப்ரே பண்ணுவோம். கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு நெனப்போம். பட் அது ஒர்க் ஆகாது. மேபி சில டைம் நான் சொன்னேன்லங்க, ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த வேலை வந்து இத விட மோசமா இருக்கலாம். ஸோ வந்து எப்பயுமே வந்து நம்ப எது ஃபிட்டா நம்ம ஜாபுக்கு நம்ப எந்த ஜாப் வந்து நமக்கு ஃபிட்டா இருக்கு அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும். அ அது ப்ரொடக்டிவா ஸ்ப்ரே பண்றது வந்து ப்ரொடக்டிவா நம்ம ஃபீல் ஆனாலும், நமக்கு எது ஃபிட்டுன்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு தான் அப்ளை பண்ணி ஆகணும். பார்த்துட்டு இருக்கிறது என்னோட பர்சனல் செக்லிஸ்ட்டு. ஆக்சுவலா நான் வந்து இதுதான் நான் பண்ணுவேன். என்னதான் வாட்ஸ்அப்லயோ, லிங்க்டின்லயோ, சோசியல் மீடியாலயோ ஜாபோட ரெக்வயர்மெண்ட் வந்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஜாப்ன்றது வந்துகிட்டே தான் இருக்க போகுது. நமக்கு அது நம்ம சம்மந்தம் இல்லாத ஜாபும் நமக்கு வரத்தான் போகுது. அதில 3 டைமென்ஷன் உங்களுக்கு தேவையான டைமென்ஷன் ஆல்ரெடி சூஸ் பண்ண சொல்லிட்டேன். உங்களுக்கு கல்ச்சர் இருக்கலாம், சேலரி இருக்கலாம், அல்லது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கலாம். அது உங்க இஷ்டம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும்ன்றத ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அதில அந்த 3 டைமென்ஷன் மேட்ச் ஆகுற மாரி ஒரு விஷயத்தையும், அதுக்கப்புறம் அடுத்த 3 மாசத்துல எத உங்களால க்ளோஸ் பண்ண முடியும். அந்த ஸ்கில்லோட கேப்ஸ்ல. ஏன்னா, நீங்க ஜாப் தேடுறீங்க அப்படின்னா, அடுத்த நாளே அந்த ஜாப் லேண்ட் ஆயிருவீங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ, அந்த ப்ராசஸ் வந்து டைம் எடுத்துக்கும். நீங்க அப்ளை பண்ணுவீங்க, கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல போறீங்க. ஸோ, அந்த கேப்ஸ நீங்க 3 மாசத்துல எத முடிக்க முடியும் அப்படின்றதைய நீங்க சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டார்கெட்டட் ரோல்ஸ். நம்ம டார்கெட்டட் ரோல்ஸ்ன்றது நாம நினைச்சிட்டு இருக்கிற இப்போ நம்ம ஒர்க் பண்ணிருக்க கம்பெனில இருக்க என்ன ரோல் இருக்கோ, அதே தான் அந்த கம்பெனில இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் மேட்ச் ஆகணுமே தவிர, ரோல் மேட்ச் ஆகணும்னு எந்த அவசியம் கிடையாது. ஸோ, அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுற ஒரு 15 ரோல்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. மேபி நீங்க ஹெச்ஆரா இருந்தீங்கன்னா, ஹெச்ஆர் ஜெனரலிஸ்ட்டா இருக்கலாம், அல்லது எக்ஸிக்யூட்டிவா இருக்கலாம், அசிஸ்டன்ட்டா இருக்கலாம். ஸோ, இதுக்கும் மேட்ச் ஆகுற மாரி ஒரு ரோல்ஸோ அல்லது ஆடிட்டர் அப்படின்னா, நீங்க இந்த சர்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க. அந்த சர்டிஃபிகேஷன் அங்க தேவைப்படுது அப்படின்னா, அதுதான் நமக்கு மேட்ச் ஆகணுமே தவிர, ரோல் அ அதாவது அந்த பர்ட்டிகுலர் ஜாப் டைட்டில் மேட்ச் ஆகணும்னு எந்த அவசியம் கிடையாது. ஸோ, 15 டைட்டில் கண்டுபிடிங்க. இதுக்கு மேட்ச் ஆகுற மாரி. நம்ப எந்த ஜாப் வேணுன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா, யூசுவலா நம்ம 100 ஜாப் அப்ளை பண்றது ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்போம். அ குவான்டிட்டி தான் நமக்கு அப்ளை பண்ணது தெரிஞ்சிருக்குமே தவிர, நாம்ப எதுக்கு அப்ளை பண்றோம்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ, நமக்கு தேவையானத நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம், அந்த பர்ட்டிகுலர் ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்றது தான் ஒர்க் ஆகுமே தவிர, இது ஒர்க் ஆகாது. ஆ அப்படியே அ நமக்கு அதிர்ஷ்டம் இருந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டே போனதுக்கு அப்புறமே, இது நமக்கு ஃபிட் ஆகல, இது ஒர்க் ஆகலன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு நம்ம எஃபோர்ட் போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ, அதனால நீங்க 15 ஜாபுக்கோ அல்லது 10 ஜாபுக்கோ உங்களோட கெரியருக்கு ஏத்த மாரி எது ஒர்க் ஆகுதுன்றத பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கு நீங்க ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்க ஏஐ யூஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு டீசென்ட்டான ஆன்சர் சொல்லும். மேபி இந்த டைம்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அல்லது உங்களோட வெல் விஷர்ட்ட கேட்டீங்கன்னா, இந்த ஜாப் நீ இருக்கிற, இப்படி உன்னோட கெரியர பில்ட் பண்ணணும். அடுத்து இந்த 15 ஜாப்ன்றது உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதையும் சொல்லுவாங்க. ஸோ, இந்த மாடியூல்ல நம்ம மொத்தமா எதுதான் உங்களுக்கு ஃபிட்டான ஜாபு, குட்டான ஜாப்ன்றத நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். ஸோ, நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா போற மாடல் வந்து ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, ஏடிஸ் பத்திலாம் சொல்லப் போறோம். எப்படி வந்து ஹெச்ஆர் வந்து இந்த ரெஸ்யூம் பார்ப்பாருன்றதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ, இந்த மாடல் முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இந்த மாடல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு குவிஸ் இருக்கும். ஸோ, அதுக்கு எந்த லாகின்ஸும் கிடையாது. மொத்தமாவே இந்த வெப்சைட்டுக்கு எந்த லாகின்ஸுமே இருக்காது. ஏன்னா இது ஃப்ரீ டூ ஆல் தான். இத கத்துக் குடுக்க தான் வந்திருக்கோம். ஸோ, கத்துக்குங்க. ஆ இந்த மொத்தத்துக்குமே உங்களோட யூசர் நேமோ அல்லது பாஸ்வேர்டோ கேட்கப் போறதில்ல. உங்களோட பேரும், உங்களோட இமெயில் ஐடியும் எப்ப கேட்கும் அப்படின்னா, இந்த மொத்த மாடல் 12 மாடல் முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு சர்டிஃபிகேட் எந்த பேர்ல குடுக்கறதுக்கு, எந்த மெயில்ல டெலிவரி பண்றதுக்குன்னு மட்டும் தான் நாங்க அத வாங்குறோம். ஸோ, நெக்ஸ்ட் மாடல்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.